பொதுமக்களாகிய நாம் வந்து ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒருத்தன் வந்து கண்ணில் விளக்கெண்ணெயை ஊற்றிக்கிட்டு அப்படியே கழுகு மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தான்னா யாராவது ஒருத்தர் தப்புனோம். அதுதான் யதார்த்தம். இப்போ வந்து திமுகவுக்கு வந்து அகெயின்ஸ்டாக வந்து எல்லா கட்சிகளுமே இருக்குது. இங்கே இருக்க தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கட்சியுமே அகெயின்ஸ்டாக தான் இருக்குது. அதே மாதிரி டெல்லியிலேருந்து அங்கேருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். செயற்கைக்கோளில் பாகிஸ்தான்காரன் உள்ளே வரானா இல்லை வெளியில் போகிறானா அதெல்லாம் கவனிக்கிற கிடையாது. தீவிரவாதிகளை பற்றின எண்ணங்கள்லாம் அவங்களுக்கு கிடையாது. திமுக இங்கே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து ஃபுல்லாக சேட்டலைட்டை வச்சு பார்த்துட்ருக்கான். அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு கட்சி வந்து தவறு பண்ணலை, ஆனாலும் தவறு பண்ணுமா, மக்களிடையே அந்த பேர் கட்டு போகிறதுக்கு அவங்க வந்து முயல்வாங்களா, அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அந்த 2Gன்னு சொன்னாங்களே 1.5 லட்சம் கோடின்னு சொல்லி, அதில் ஏதாவது அவங்களுக்கு வந்து வெற்றி கிடைச்சதா? அதே மாதிரி இப்போ செந்தில் பாலாஜி கிடைச்சதா? ஆதாரம்லாம் பொய் சொல்கிறதுக்கு ஆதாரம் தேவையில்லை. உண்மைன்னு அது உண்மை இல்லைன்னு சொல்கிறதுக்கு தான் ஆதாரத்தை கண்டுபிடிக்கணும். உண்மைக்கு தான் ஆதாரம் தேவை. அதனால் வந்து மக்கள் வந்து என்றைக்குமே வந்து ஒரே மாதிரி இருக்கணும். நமக்கு வந்து இங்கே நல்லது நடந்துக்கிட்டு இருக்குது. அதாவது ஒன்றுமே இல்லாமல் வந்து இந்தியா லீடர்னு சொன்னானுங்க. ஆனால் வந்து இவ்வளோ இலவசங்களை மக்களுக்கு அப்போல்லாம் வந்து ஆட்சியாளர்களும் அங்கே வந்து அரசு பதவியில் இருக்கவங்க தான் வந்து அனுபவித்தாங்க. வந்து கவர்மெண்ட்டு பலன் வந்து அவங்களுக்கு தான் கிடச்சிது. ஆனால் இன்றைக்கி வந்து சாதாரண மக்களுக்கும் பெண்களுக்கும் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கு இப்படி தனிப்பட்ட ஒவ்வொருவரும் வந்து அரசாங்கத்தோட இதை வந்து அதை என்ன சொல்கிறது, அந்த திட்டங்களை வந்து அனுபவிக்கிறாங்க. இது வந்து இங்கே இருக்கிற சிலருக்கு பிடிக்கல. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து அந்த காலத்துலேருந்து வந்து தானே நல்லா இருக்கணும் போது சுயநலவாதிகளாக இருந்தவனுங்க வந்து இவனுங்கெல்லாம் மொத்தமாக இப்போ வந்து தனிப்பட்ட ஒவ்வொரு மக்கள் வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னே அப்படிங்கிற வயிற்றுச்சல் தான் அவனுங்களுக்கு வந்து. அதே மாதிரி இறைக்கிற கிணறு தான் வந்து சுரக்கம். அந்த மாதிரி வந்து இலவசத்தை கொடுக்குறான் நாட்டை கெடுக்கிறான் அப்படின்னு சொல்கிறானுங்க. ஆனால் வந்து இன்றைக்கி தமிழ்நாடு இலவசங்களையும் அள்ளி கொடுக்குது. அதே மாதிரி இறைக்கிற கிணறு தான் சுரக்குங்கிற மாதிரி வந்து இன்றைக்கி தமிழ்நாடு தான் வந்து இந்தியாவுக்கே வந்து தலை சிறந்ததாக இருக்குது. அதனால் வந்து இந்தியா மிளீர்கள்னு ஒரு காலத்தில் வந்து பொய் செய்தி பரமானதில் வந்து உண்மையிலேயே வந்து தமிழ்நாடு வந்து தன்னிகரில்லா தமிழ்நாடு அப்படிங்கிறத வந்து நம்ம 100% ஒத்துக்கலாம்.